Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹைஸ் வந்து உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரியாலிட்டி கோர்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அது போக வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை கதையில் வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஏதாச்சும் மாற்றணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் அது பார்த்துடலாம். அப்புறம் புது மான்வா ஏதாச்சும் போடணும், இந்த மாதிரி மான்வா வந்து போடாமல் இருக்காங்க, அது பெரிய சாப்டர் இருக்குது இல்லை சின்ன சாப்டர் இருக்குது, எதாக இருந்தாலும் ஓகே தான், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு அந்த மான்வாவையும் போட ஆரம்பிச்சிடறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 8 மான்வா பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து அந்த லிஸ்ட்டில் எழுதி வச்சுறேன். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த ஆட்டோமேட்டிக் பேட்டில் மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யூசர் வந்து அந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா வேலையும் பண்ணோம். அதாவது இந்த மாதிரி மான்ஸ்டரை ரெகனைஸ் பண்ணி அதோட போய் சண்டை போடும். இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எனக்கு வந்து இந்த கேம் செட்டராக இருக்கிறதுக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேம் செட்டராக ஒன்றும் இல்லை, மற்றவங்களோட கேமை வந்து நம்ம ஹீரோ விளாட்றது. ஆனால் வந்து இது இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட பாதி வேலை வந்து குறையுது. பார்த்தா நம்ம ஹீரோ அத்தனை கேம் விளாண்டுட்டு இருப்பான்ல, அதில் சில இதை ஆட்டோ மூடாக போட்டு சில இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ வந்து அவனோட இன்னொன்று கேமில் வந்து என்ன ஆச்சுன்னு நிலவரத்தை பார்த்தா, அந்த கேமில் வந்து அந்த கேரக்டர் ஒரே இடத்துல ஆட்டோ மூடில் ஓடிக்கிட்டே இருக்குது. மான்ஸ்டர் போய் அட்டாக் பண்ணாமல் செவுத்தில் வந்து மோதிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து வந்து கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீ இவ்வளோ நேரம் இந்த இடத்துல ஏன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கச்சக்கமான மக்கள் என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நானே போய் பிளேயர், அதாவது நம்மளே யூஸ் பண்ணோம்னா கூட சில மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க கொடுக்குற இந்த ஸ்பெஷாலிட்டியில் வந்து ஒன்றும் பண்ண மாட்டுது, அவ்வளோ வந்து இதுக்கு இன்டெலிஜென்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் ஜென்ரல் கேம்ஸ் தான். இப்போ ஏன்ட்ட இருக்கிற அந்த அட்வான்ஸ் சிஸ்டத்தை வச்சு பார்த்தோம்னா அது வேறு லெவலில் இருக்கும். அது என்னென்னா, நம்மளோட ஓன் கான்சியஸ் வச்சு ஃபைட் பண்ணும்போது எக்கச்சக்கமான அப்டக்கல்ஸ் வரும். ஆனால் ஏஐ அப்படி கிடையாது. அது போக அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக அந்த இடத்துல என்ன அட்டாக் பண்ணுமோ அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இது மூலமாக வந்து ஒரு பெரிய அழிவு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ தான் இந்த சைடு வந்து ஒருத்தனை நம்ம ஹீரோ அடித்து போட்டிருப்பார்ல, அப்போ வந்து ஒருத்தர் வேர்த்து விறுவித்துக்கிட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஷோல்டரை பிடிச்சி ஒருத்தனை அமுக்கி நசுக்கியிருப்பார்ல, அவன் அன்கான்சியஸாக போயிருப்பான். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் சோமீனை வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட அட்டாக்ல இருந்து அப்படியே டாச் பண்ணிட்டு அவன் தலையில் ஒரு பஞ்சை இறக்குறான். அப்படி எக்கச்சக்கமான பஞ்சு இறக்கிக்கிட்டே இருக்கான் அவன் அன்கான்சியஸ் ஆகும்போது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் வந்து அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து அவனை ஒரு அடி அடிக்கிறான். அந்த ப்ளோவில் பார்த்தா அவனோட பல்ல எல்லாமே உடஞ்சி அப்படியே அன்கான்சியஸாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சுற்றி ஒரு ஈவில் ஆரா வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இந்த கந்தசாமியில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இதில் திரும்புவாங்களா, அந்த மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏஐ தான். அப்போ அந்த சைடு நடுவில் ஒருத்தர் வந்து இவன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அதே ஆளா வித்தியாசமாக இருக்கேனே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து ஆமாண்டா அவன் கண்ணை பாடுறா, ஏதோ அவனோட சோலை வெளியே விட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி வந்து ஒரு பிளாக் ஷர்ட் கை என்ன சொல்கிறானே, நீங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா போய் அடிப்போம், அப்பா என்ன பண்ணுறா பாப்போம் சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 3 பேர் 3 சைடில் போயிட்டு இருக்காங்க. அதாவது லெஃப்ட்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர், ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குத்த வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ மண்டையில். ரைட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறா, ஹீரோட காலை வாரி விட வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர வந்து ஹீரோட ஃபேஸில் கிக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, அதாவது அந்த ஏஐ வந்து அசால்ட்டு 3 பேருக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குது. அந்த பஞ்சு இன்னும் எக்கச்சக்கமான பஞ்சா மாதிரி எல்லா உடம்புல இறங்கிட்டு இருக்கு. 3 பேர் அந்த இடத்துல அப்படியே போய் விழுகுறாங்க. ஏஐ அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஏஐ வந்து ஏதோ நோட்டீஸ் பண்ணி பார்க்குது. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து கீழே டக் பண்ணியிருப்பான்ல, அதை வந்து நம்ம ஹீரோ காலை பிடிச்சி அப்படியே வாரி விடுறான். அப்படி வாரி விடும்போது நீ இதை பார்க்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அவனை பிடிச்சிட்டேன், அவனை நான் இங்கே சாவரோட அடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த கருப்பு சட்டைக்காரன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கீழே விழுகலை, அப்படியே வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அவனோட மண்டையில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அவனை தரையில் வந்து போட வச்சுட்டான். அப்படி போட வச்சுட்டு அந்த சைடு நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா ஜோர்ஜியன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இன்க்ரெடிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜோர்ஜியன் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி டோவின் சொல்லியிருப்பான், இந்த சைடு வந்துடாத, என்னை மன்னிச்சிரு, ஆனால் உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பால. அது வந்து ஜோர்ஜியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ அந்த லாக் காமிக்கிறது அதெல்லாம் என்ன நம்ம ஜோர்ஜியனுக்கு தெரியாது. இருந்தாலும் ஜோர்ஜியன் என்ன நினைக்கிறானா, அப்போனா நான் வழியில் வராதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போனான்னா அவனுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து அந்த சைடு போகக்கூடாதுன்னு ஒரு மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஜோர்ஜியன் போகும்போது அந்த கோல்டன் ஹார் இருப்பால, அவன் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு கண்ணாடிக்காரன் வந்து அப்போனா அந்த பங்கு ஏசி கிடையாது பழைய அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, இந்த கோல்டன் ஹார் என்ன சொன்னான்னா,
அப்போனா நீங்கள் 2 பேர் போங்க போய் முடிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இவங்களை பார்த்தாவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, அவன் அடிக்கிறத பார்த்தாவே எனக்கு கடுப்பாக வருது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த ஏஐ அனலைஸ் பண்ணுற மாதிரி கழுத்தை மட்டும் திருப்பிக்கிட்டு இருக்கான். அப்படி திருப்பிட்டு இருக்கும்போது அவன் மான்ஸ்டர் இருக்காடா, அவன் மூஞ்சிய போடுறான், ஏதோ வந்து கொலை பண்ணுற மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கடைசியாக வந்து ஒருத்தர் சொல்லிப்பாடல இவனை பார்த்தா ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எவனாச்சும் பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா என் கையில் நீங்கள் அடி வாங்குறதா இருக்கும், அதனால ஒழுங்கு எல்லாரும் போய் அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒட்டுக்காக வந்து அந்த ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் அவங்களை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ ஏதோ ரேஸில் போகிற மாதிரி அவனோட காலை தரையில் நல்லா வச்சுட்டு வேகமாக வந்து ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும்போது அந்த இடத்துல பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து ஒன் பஞ்சில் வந்து எல்லாத்தையும் நாக் டவுன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு 2 பேர் இருக்காங்க, விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க 2 பேர் தலையை பிடிச்சி அப்படியே தாரையில் வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏ வந்து எந்த எபிலிட்டி யூஸ் பண்ணாமல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு ஒரு வாய்ஸ் வருது, என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அடிக்கிற பார்த்தோன்னா எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் அது ஒரு ஏய் தானே, அது வந்து இந்த மாதிரிலாம் பாவம் பார்க்காது, வரவன்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருப்பார்ல, அதை வந்து நம்ம ஹீரோ இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பிடிச்சிக்கிட்டு பார்த்தியா இப்படி தான் பிடிக்கணும், இப்போ இவனை நான் எவ்வளோ ஹார்டாக பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நல்லா நசுக்கிட்டு இருக்கான். இப்போ பாரு இவன் என்ன பண்ண போகிறான்னு, இப்போ முடிஞ்சதுலேருந்து தப்பிடா, என்ன பெருசாக சண்டை போட்டுட்டு இருக்க, இப்போ நான் உன்னை கட்டி பிடிக்கிறல, உன்னோட எலும்பெல்லாம் ஒட்டையும்டா, அது வந்து பவுடராக மாறும்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தூரத்தில் அந்த கண்ணாடிக்காரர் இருக்கால, அவன் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளாக இருந்தாலும் சரி இவன் முன்னாடி வந்து அந்த இரும்பு பிடியிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது போக அதை விட்டு பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனோட தொடை இருக்கும்ல, அதாவது ஒருத்தர் வந்து இறுக்கி பிடிச்சதுனால அவனோட தொடையை பிடிச்சி அப்படியே நசுக்கி எடுக்கிறான். விட்டால் வந்து அந்த தொடையை கையில் எடுத்துடுவான் போல், அவ்வளோ அந்த ஏய் வந்து பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கு. அவன் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான். அந்த கத்துல அவனோட மொத்த நர்வ் சிஸ்டம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த ஹீரோவை பார்த்து டேனை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிச்ச புடியை வந்து அப்படியே விட்டுட்டான். அப்படி விடும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அப்படியே வந்து ஒரு திரும்பி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அவனோட மண்டைக்கு நேராக காலை வச்சு ஒரு அடி. அது ஒரு அடி இல்லை, இன்னும் அதுக்கு மேலே வந்து அவன் இதில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஜாக்கி சான் அடிப்பாங்களா மண்டைக்கு மேலே ஏறி டடக்குன்னு அந்த மாதிரி இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சு முடிச்சோடனே அது அப்படியே அவன் கீழே விழுகிறான். நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு லேண்டிங் வரான். அப்போ தான் சுற்றி முற்றி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணா எக்ஸப்ட் அந்த கண்ணாடிக்காரனையும் அந்த கோல்டன் ஹேர்காரனையும். அப்போ வந்து அந்த கண்ணாடிக்காரன் வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, சண்டைக்குள்ளே நான் கண்ணாடி போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான், ஏன்னா கண்ணாடி உடஞ்சிரும்ல. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மாதிரி சண்டையில் வந்து எல்லோரும் அவங்களோட கண்ணாடியை கழட்டுவாங்க. ஏன்னா தான் அவங்களுக்கு வந்து கண்ணு ஒழுங்காக தெரியலனாலும் அவங்க கண்ணாடி உடையக்கூடாது சண்டையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னோடதை நான் எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, ஏன்னா ஒன்றுமே நீ பஞ்ச் பண்ணதே கிடையாது, அவ்வளோ ஒரு ஹிட்டு கூட அடித்தது கிடையாது, ஏன்னா அதான் அவன்கிட்ட அட்வான்ஸாக நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அது ஒன்றும் ஹீரோ கிடையாது தானே, ஏய் எனக்காச்சும் வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் கேட்குமா. அதனால் மூஞ்சியில் பொழுக்குன்னு ஒரு அடித்த அடியில் அவன் கண்ணாடி உடஞ்சி சரிஞ்சு போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த கோல்டன் ஹேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மா இப்போ என்ன நடந்துச்சு, அவன் இப்போ இங்கே இருக்க 20 பேரை வந்து ஷார்ட் டைமாக எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டான். அது போக இந்த மாதிரி கடைசியாக 2 பேர் அமைச்சது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, அவங்க தான் எங்களோட பெஸ்ட்டு. அது போக இவ்வளோ அடி அடிச்சிருக்க, ஒரு மூச்சு காற்று கூட வந்து வரல, அதாவது ஹெவியாக வந்து மூச்சு விட மாட்டேன். அப்போனா என்ன அவங்க அவ்வளோ சிம்பிள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் ஹேர் வந்து வேகமாக நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். சீரியஸாக யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏய் வந்து அசால்ட்டாக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அவன் கை வலிக்குது. என்னன்னு பார்த்தா ஏய் வந்து அவனோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் முறுக்காமல் அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கும் போது அவன் ஏன் கத்துறான். அந்த சைடு வந்து நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏய் வந்து அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கான். கழுத்தை பிடிச்சி அமுக்கும் போது இன்னொன்று கை வந்திருக்கும்ல, அதை பிடிச்சி அப்படியே உடைக்க போயிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து வேணாம் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கை ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவன் கை உடஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா ஒரு ரூம் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து என்னது இது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டோவின் தான். ஆமாம், நான் இந்த பிளாக் கிளாக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், இப்போ எப்படி நான் இங்கே வந்தேன், இந்த ரூமு கொஞ்சம் ஷாபியாக இருக்கே, யாராச்சும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, ஹலோ இது பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கே அப்படி கீழே நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு பிசி வந்து திடீர்னு வந்து ஓப்பன் ஆகுது. ஐயோ நான் பயந்தே போயிட்டேன், இது ஏதோ ஓப்பன் ஆயிருக்கு, எது எப்படி இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது பீப் இந்த மாதிரி மேனேஜர் உள்ளே சேர்ந்துருக்காங்க, பீப் மேனேஜர் ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு வருது. நம்ம ஹீரோ என்ன மெசேஜ்னு அது பார்த்தா நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம், அது போக இந்த இடத்துல பார்த்தோன்னா உன்னோட ஃபிசிக்கல் பாடி வந்து செப்பரேட் ஆகப்பட்டிருக்கு. என்னது இந்த இடமா, ஆனால் இந்த டோனு பார்த்தா இது ஒருவேளை அந்த டிஸ்ட்ராய்டாக இருக்குமா, டிஸ்ட்ராய்ட் அந்த பார்ட்டி அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து உதவி பண்ணியிருப்பான்ல, அந்த கத்தியை கூட கொடுத்துருப்பான்ல,
அவனாக இருக்குமோ, ஆனால் அவன் தானே இப்படிலாம் பேசுவான், இல்லையே ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இதான் வந்து அந்த மேனேஜர்னு வேறு போட்டிருந்துச்சு, இந்த இடத்துல மேனேஜர்னு போட்டிருக்கு, அப்போ இவன் தான் அந்த டிஸ்ட்ராயர். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு இந்த டிஸ்ட்ராயர் அப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இது நீ தானா அப்படின்னு கேட்குறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ எபிசோடு ஓப்பனிங்கில் ஒரு டோமை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரின் ஜோ தான். அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இப்போ அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. எனக்கு கூட என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அந்த டான்ஸை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் போக முடியலையே. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்தனால இந்த ஸ்கை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சுல, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேனோ, சரி பரவாயில்ல, இப்போ இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா அப்படியே இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ஹாரின் வந்து யாருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஷேடோ மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கு. நான் மியூட் போட மறந்துட்டேனே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நீ அப்புறம் ஹாரின் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. இன்னொன்று இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த டிமென்ஷனில் இருக்காங்களே, இரு இந்த டோனு இந்த மாதிரி பேசுகிற பார்த்தா அப்போ நீ தான் டிஸ்ட்ராயரா? அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல கேட்டிருப்பான், ஆமாம் இது என்ன சேட்டு, இந்த இடத்துல கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேது. அப்போ நம்ம கீபோர்டு வந்து நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், அதாவது பதில் அனுப்பணும்னு. அப்போ அந்த இடத்துல வந்து உனக்கு என்ன சொல்லணுமோ அதை நீ சவுண்டாக சொன்னால் போதும், அது எனக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்போ நான் பேசுறது அவனுக்கு கேட்குமா? ஆமாம், அப்போ ஏன் நான் லாஸ்ட் டைம் பேசும்போது நீ வந்து அதை ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது கேட்டது போது அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து எல்லா டைமும் வந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரி நான் உன்ட்ட இந்த இடத்துல ஒன்று நான் கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னது ஆக்சுவலாக நீ தான் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு அடுத்த டெக்ஸ்ட் என்ன வருதுன்னா, நான் கொடுத்த அந்த பவர் வந்து உன்னோட வாழ்க்கையை மாற்றிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு என் வாழ்க்கையை மாற்றிருக்கா ஆப்யூஸா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு, அது மொத்தமாக வந்து எனக்கு எடுத்து வச்சிருக்கு, எனக்கு வந்து அது தொல்லை தான் கொடுக்குது அப்படி ஹீரோ வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வரலாம் கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா அந்த மாதிரி டேம் கோஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போடுறது, அப்புறம் மான்ஸ்டர் வந்து அது கூட நான் டீல் பண்ணுறது, ஜஞ்சன் போகிறது, இதெல்லாம் எவ்வளோ இது தெரியுமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சு என் பாடி 2-3 உடஞ்சி போயிடும். அது போக இந்த மாதிரி ஒரு பவர் அப் வந்ததுக்கு காரணம் நான் வந்து கேம் விளாண்டனாலே என்னன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச கேம் விளாண்டனால நான் இப்படி ஆகிட்டேனே. ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி நீ எனக்கு பவர் கொடுத்தது நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஸ்ட் டைம் அப்போ இந்த மாதிரி வந்து எல்லா புலிஸை பார்த்து நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவங்க வந்து என்னை அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தினாங்க, ஏன் நான் அழுகவும் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு நேரம் அப்போ இந்த மாதிரி பவர் கிடச்சதுக்கு அடுத்து அவங்களெல்லாம் எதிர்த்து என்னால் சண்டை போட முடிஞ்சிச்சு. அதுலேயும் எனக்கு பிடிச்சவங்கள வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இங்கே ஜோஜியானு ஹாரின்னு அவங்களாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் வந்து இதில் பவர் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே அன்றைக்கே நான் செத்து போயிருக்க வேண்டியது. அந்த கம்ப்யூட்டர் விளாடும் போதே நம்ம ஹீரோ வந்து கொலாப்ஸ் ஆகிருப்பால, அன்றைக்கே செத்து போயிருக்கணும். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் நீ எனக்கு இது பண்ணதுனால நான் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த சிஸ்டம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா அப்புறம் அந்த மேனேஜர் கேட்டுட்டு இருக்காங்க, சரி இப்போ ஒன்று டேன் உன்ட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று சைடு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி 20 பேரை வந்து நம்ம ஏஐ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்கும்ல, ஒருத்தர் மனசில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, ஆமாம் இப்போ இங்கே என்னதான் நடந்துச்சு, எப்படி இது எப்படி அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த வாகோ பிரதர்ஸில் இருக்கான்ல அந்த எல்டர் அண்ணன், நான் பார்க்குறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து அந்த ஏஐ வந்து அந்த கோல்டன் ஹேரை வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அவன் கையெல்லாம் உடச்சிருப்பான், அப்புறம் தூக்கி எரிஞ்சிருப்பான்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் உண்மையாக ஒரு மான்ஸ்டர் தான். ஆனால் இவன் எப்படி, ஏன்னா எங்கள் கூட சண்டை போடும் போது ஏதோ ஒரு மாதிரி இருந்தான், இப்போ ஆனால் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்போ எங்கள் கூட அவன் சீரியஸாக சண்டை போடவே இல்லையா? ஆனால் அப்போ என் பிரதர்ஸ் எல்லாம் அப்போ அடித்தது, அப்போ அவன் அடி வாங்கினதெல்லாம் அதெல்லாம் சும்மா வாங்கியிருக்கான் போல். அப்போனா ஒரு வேளை என்னால் உண்மையாக அவன் கூட வந்து நின்றுருக்க முடியாது போல். அப்போனா அவன் என்னை எவ்வளோ கீழே பார்த்துருக்காங்க அப்படின்னு இந்த சைடு வந்து அந்த வாகோ பிரதர்ஸோட அந்த அண்ணன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொன்று சைடு அந்த கோல்டன் ஹேர் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏய் அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணு நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணு நினச்சி வச்சுக்கோ, இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்களோடது, அப்புறம் உனக்கு வந்து என்ன நடக்கும் தெரியும்ல, எங்கள் பாஸ் வந்தாங்கன்னா இந்த இடத்துல மொத்தமாக முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த கோல்டன் ஹேர் வந்து உங்கள் பாஸுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான், சீக்கிரட்டு அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாஸ் வந்து ஹலோ கேட்குதா, எங்கே இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டான், சீக்கிரம் அவன் வந்து வேறு சிட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஃபோன் கட் ஆகுது. ஹலோ இருக்கீங்களா பேலஜானோ, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் எடுக்கல. இந்த சைடு ஏன் ஃபோனை எடுத்து தொலைடா டேய் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்தும் போது அவன் பயந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வரதை பார்த்தோன்னு இன்னும் பதற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏய் வந்து
அந்த கோல்டன் ஹேர் மூஞ்சிலே காலை வச்சு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி மிதிச்சு கற்றுக்கொண்டா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன சொன்னான், ஏதோ பேலோஜன்னு தானே சொன்னான். இல்லை வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதே பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு யூனிக் நேம் தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து வாக்கோ பிரதர்ஸோட ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சென்ட்ரல் ஜூவிலியன் டிடென்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது ப்ரோ உங்களுக்கு ஒரு தெரியுமா ப்ரோ, என்ன நடந்துச்சு கேட்குறீங்களா? அப்புறம் ஒரு வயசு வந்துட்டு இருக்கு. இந்த சரி என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த வாக்கோ பிரதர்ஸ். அதாவது வந்து இந்த மாதிரி மிடில் ஸ்கூலாக படித்தேன்னு சொல்லிப்பால பெரிய அண்ணன் அவனும் அடுத்து அந்த 2வது ஒருத்தர் இருப்பால லிட்டில் பிரதர், இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப அக்லியாக இருக்குது, நம்மள மாதிரியே இருக்கான், அதாவது நம்ம ஏஜில் இருக்கான். அது போக அவன் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு அந்த இவன் இருக்கான்ல, அதாவது பெரிய அண்ணன், அவன் என்ன சொல்லணும்னா, என்னது அட்டன் பண்ணானா ரேப்பா, என்னடா அதில் பெரிய அமேசிங்காக இருக்குது, ஒரு கேர்ளை வந்து ரேப் பண்ண பார்த்துருக்கான், இதெல்லாம் கோலத்தனை தெரியுமா அப்படின்னு அந்த சைடு சொல்லும்போது, அது போக அந்த ரேப் பண்ணப்பட்ட அந்த இது ட்ரை பண்ண அவங்களோட பிரதர் வந்து இந்த ரூமோட பாஸ்னா இந்த மாதிரி இந்த ஜெயிலில் வந்து பெரிய கை பெத்த கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்களோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. அப்போ அவன் கண்டிப்பாக அடுத்த நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த வாக்கோ பிரதர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு எல்லாரும் வந்து அவனோட வருகைக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் அப்போ இவங்கெல்லாம் அந்த 2 அண்ணன் தம்பி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது, அது போக அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரத்த வளத்தில் கிடக்க போகிறான், ஆல்ரெடி வந்து அவன் செத்துருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு போலீஸ் வந்து எல்லாத்தையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எங்களுக்கு அதிகமாக காட்ஸ் வேணும், சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா வந்து ஆல்ரெடி அவன் கதையை முடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு பின்னாடி அந்த வாக்கோ பிரதர்ஸ் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஷாக் ஆனது என்னன்னா, அந்த இடத்துல எல்லாரும் வந்து மட்டையாக கிடக்குறாங்க, இன்க்ளூடிங் அந்த அண்ணன்னு ஒரு கேரக்டர் இருப்பால, அவனு சேர்ந்து வந்து கீழே கிடக்கிறான். அங்கே இருக்க போலீஸ் வந்து என்ன கதவு திறக்க மாட்டுது, ஏன்னா ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்னு வந்து கதவு திறக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த ஜியோஹெங்கோட அண்ணனா அப்படின்னு வந்து அந்த பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது அடித்து முடிச்சதுக்காக தான் இந்த சைக்கோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு ஒருத்தவங்க பிடிச்சா அது நார்மல் தானே, அதுக்கே எப்படி பண்ணுறீங்க, அது போக அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்க தெரியுமா, இது ரொம்ப அர்ஃபாரு, ஏன்னா நாங்கள் வந்து அதாவது நான் ஆல்மோஸ்ட் வந்து அவளை வந்து என் கைக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குற நேரம் அப்போ அந்த போலீஸ் நடுவில் வந்து கெடுத்துட்டாங்க, இல்லைனா நான் அவளை வந்து எப்போயோ முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் சிஸ்டர் எப்போ உன்னை பார்க்க வருவா, ஏன்னா அடுத்த தடவை நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரண்ட்டில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த சைக்கோ தான் இந்த சைக்கோ. அப்போ நம்ம ஹாரின் வந்து இல்லை நான் மிஸ்டேக் ஏதோ பண்ணிட்டேனா, இல்லைனா நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் தானே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எங்களை வந்து ஃபாலோ பண்ணது அப்படின்னு வந்து ஹாரின் கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம ஹாரின் கூட சொல்லியிருப்பாங்களே யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு, அப்போ அதுக்கு காரணம் இவங்க தான். அப்போ அந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ சைடு ஒருத்தர் இருப்பால மஞ்சள் முடிக்கார, எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஆப்ரண்டில் கட் பண்ணியிருப்பார்ல, அது இந்த சைக்கோ தான். அப்போ அவன் அந்த இடத்துல கட் பண்ணியிருப்பான். நான் உன்னை வந்து இது அப்படிலாம் பண்ணலையே, நான் உன்னை ஃபாலோ பண்ணலையே, ஆக்சுவலாக நான் எப்போ உன்னை பார்த்தேன்னா அப்போயே என் மனசை நான் உன்னை கொடுத்துட்டேன், ஏன்னா நான் உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பேல் ஸ்கின்னு, அந்த பிளாக் ஹேரு, அந்த ஹைலைஷரு, அப்புறம் வந்து உன்னோட அந்த டோவு, நீ கண்டிப்பாக என்னோடய டைப்பு தான், அதனால நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைக்கோத்தனமாக அப்படியே ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஹாரின் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க, என் பக்கத்தில் வராது, நீ வந்தனா நான் கத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ கத்துனானா யார் கேட்க போகுது, யாருக்குமே கேட்காது. அது போக வந்து நீ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அது தனியாக வந்திருக்க, அதுக்காக கொஞ்சம் ஆக்ஷனில் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஹாரின் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல என்கிட்ட வராத, நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னோட அந்த டோமுக்கு முன்னாடியே தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த நைட்டு ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ எப்போ வெளியே வருவேன், நீ வந்ததுக்கடுத்து நான் உனக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் போலீஸை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாரின் கையில் இருக்க அந்த ஃபோனை தூக்கி எறிகிறாங்க. அப்படி எரிஞ்சிட்டு நீ வந்து போலீஸை கூப்பிட்டானோ அது வரதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அது போக வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நான் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ அவன் பக்கத்தில் வர ஹாரின் வந்து வராத என்கிட்ட வராதன்னு சொல்லிட்டு அந்த கல்லில் வந்து ஸ்டெப்பை அப்படியே கீழே விழுகிறாங்க. அப்போ அந்த சைக்கோக்காரன் என்ன சொல்கிறேன்னா, கவலைப்படாத, என்னை பற்றி எதுக்கு பயப்படுற, நானே எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாரினோட பாடி வந்து மூவ் ஆக மாட்டுது. அந்த பயத்தில் என்னோடய வாய்ஸ் கூட வெளியே வர மாட்டுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ என் கூட இந்த மாதிரி சண்டை போடாமல் இருக்கேன்னா அப்போ உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு வந்து ஹாரின் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹாரின் வந்து வேணான்னு மனசில் கத்துறாங்க, ஆனால் வெளியே கத்த முடியல, அவ்வளோ பயத்தில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது, யாரா நீ அப்படின்னு இந்த சைடு அந்த சைக்கோ வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹாரின் வந்து
பார்க்குறாங்க. டோவின் அப்படின்னு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். ஆமாம், எதுக்காக என்னோட ப்ரெஷியஸ் டைம் வந்து இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இவர் தான் வந்து பாஸ் மான்ஸ்டர் பேல்ஜியோ வாக் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இவனை வந்து ஜியான் கூப்பிடுவோம். அப்படி சொல்கிற போது நம்ம ஹீரோ பார்த்தா அது நம்ம ஹீரோவே இல்லை, அது ஏஐ தான். ஸோ அந்த ஏஐ வந்து இந்த பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறக்காவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆட்டோ பேட்டில் வந்து என்னபிளாக தான் இருக்குது, பாஸ் ரைடு வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரதோட இந்த சாப்டர் முடியுது. அப்போது இந்த சைடு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏ வந்து நிற்கிதா, அந்த சைடு வந்து டோவின் அப்படின்னு வந்து ஹாரின் கொஞ்சம் வந்து இதாகிறாங்க. ஆமாம் நீ வந்து அந்த இவ கூட வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு போனவன் தான் அப்படின்னு முழுசாக கூட சொல்ல. அதுக்குள்ளே நம்ம ஏய் வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய கிக்கு அதில் அப்படியே சரிஞ்சு போய் விழுவும்போது அவன் வாயிலேருந்து பிளட் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ரூடாக இருக்க, இதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிற அதுன்னு சொல்லும் போது அந்த திரும்பி வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்போனண்ட்டில் வந்து ஒன்றுமே பேச விட மாட்டேது அந்த ஏய். இங்கிட்டு வந்து நம்ம ஹாரின் வந்து ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏய் வந்து கரெக்டாக ஒரு பஞ்ச் பண்ணும்போது அவன் வந்து தரையில் பெரிய ஸ்மாஷ் ஆகி கீழே விழுகிறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் எனர்ஜி இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது அந்த ஏய் சும்மாவே உள்ள இந்த பாஸ் மான்ஸை டிஃபீட் பண்ண அது டைம் கம்மியாக இருக்கனால அதோட ஃபிஸ்ட்டை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அவனை அடிக்க போயிட்டு இருக்கு. அப்படி இன்னொரு சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருப்பாங்க டைமென்ஷனில். அந்த இடம் அப்போ அந்த மேனேஜர் என்ன கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா யார் நீ அப்படின்னு கேட்டிருப்பான். அது போக நீ ஏதாச்சும் கடவுளா இல்லை வேறு அந்த மாதிரி இந்த ஏதாச்சும் இதா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடு அப்போ நான் வந்து இந்த சிஸ்டமோட ஒரு மேனேஜர் தான் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போனா நீ வந்து அப்படின்னு கேட்கும்போது அடுத்த கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாதா? அப்போது சரி என்னோட ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நீ எதுக்கு எனக்கு பவர் கொடுத்த அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். நான் தான் உன்ட்ட சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. வெயிட் அந்த ஃபயர் கிங் இல்லை எனக்கு ஃபயர் காட் அந்த ஸ்வாடே கிடச்சிருக்குல்ல. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பாஸ்ட்டில் வந்து கேம் விளாண்டுருப்பால, அதான் நீங்கள் சாப்டர் 1 பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இவர் மெஜஸ்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரணடைஞ்சிருப்பால, இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு கைடாக இதுக்கு எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அது போக நம்ம ஹீரோக்கு வந்து அந்த 2 ஸ்வாடு கிடச்சிருக்கோம், ரெண்டுமே அல்டிமேட் ஸ்வாடு. இருந்தால் நம்ம ஹீரோ வந்து கிரீடி ஆகாமல் அந்த ஒரு ஸ்வாடை கொடுத்துருப்பான். எனக்கு அந்த புல்லிட்டை கொடுக்குற ஸ்வாடே போதும், அது போக இந்த ஸ்வாடு எதுக்கு இது விரட்டே கொடுத்துடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பெரிய ஸ்வாடை கொடுத்துருப்பான். அதாவது அந்த காட் லெவல் ஸ்வாடை அப்படி கொடுக்கும்போது இந்த சைடு வந்து நீ எதுக்கு பவர் கொடுத்தேன்னு வந்து நம்ம ஹீரோ கேட்டிருப்பால. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நீ எனக்கு ரொம்ப கைண்டாக இருந்த, ஆனால் அது மட்டும் இந்த ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் கிடையாதா, அப்போ வேறு என்ன ரீசன் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அது வந்து இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, பட் என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். இங்கே இருக்க இந்த விர்ச்சுவல் ஸ்பேஸ் இருக்குது, அதை நீ இருக்கிற இடம், இது வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரியல் வேர்ல்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அது போக இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இந்த இடத்துல தான் எல்லாம் ஆரம்பிச்சிச்சா அப்போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடம் மொத்தமாக வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்படி எல்லாமே உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வெளியே இருக்க டைமுக்கு இங்கே இருக்க டைமு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உனக்கு நான் குட் பை சொல்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த சிஸ்டத்தில் சொல்லும்போது அதுக்குள்ளேயுமா ஆனால் எனக்கு எக்கச்சக்கமாக கேள்வி இருக்கே அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ இந்த மாதிரி சொல்லியிருந்த இந்த பவரை வச்சு மற்றவங்களுக்கு வந்து காப்பாற்றினேன்னு அப்படின்னு வரும்போது வெயிட் பண்ணு அப்போ நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது அந்த சைடு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளிச் ஆகிட்டு இருக்கு அந்த மெசேஜ். அப்படியே நம்ம ஹீரோ ரியாலிட்டிக்கு வரும்போது அந்த மெசேஜ் மட்டும் நம்ம ஹீரோ மைண்டில் வருது. நீ அப்போ வந்து இன்னும் அப்படியே போ, நல்ல பாதைக்கே போ அப்படின்னு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த இடத்துல பார்த்தா அப்போ தான் வந்து கான்சியஸ் வருது. அதான் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கான்சியஸ் வருது. என்னன்னு பார்த்தா ஆட்டோ பேட்டில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டேய் நீ என்னை ரொம்ப பயமுத்திடாடான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ காரணம் நம்ம ஹீரோ வந்து ஒரு கிக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன நினச்சேன்னு தெரியாமல் பின்னாடி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சம் க்ளோஸ் தான், ஆல்மோஸ்ட் இதாகிட்டேன் அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் இந்த அக்லி பங்க் யார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. டோவி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் வருது. ஹாரின் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, இவன் என்ன இங்கே பண்ணுறான், அது போக இது என்ன டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்குது, ஹாரின் அப்படி இங்கே வந்தா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்றுமே தெரியல இந்த ஆட்டோ பேட்டில் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு வந்து ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோட செஸ்ட் வந்து ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. என்னோட ஹார்ட் வந்து இது வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹோஸ்டோட பாடி வந்து இந்த மாதிரி ஆட்டோ பேட்டில் மூட வந்து யூஸ் பண்ண காரணத்தினால அந்த லிமிட்டேஷன் தாண்டி இது ஃபைட் பண்ண காரணத்தினால உங்களோட உடம்பு எல்லாமே ரொம்ப வந்து சென்சிட்டிவாக மாறிடுச்சு, அதாவது ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்ன ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த செஸ்ட்டை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் மூச்சோட முடியல, என்னால் மூச்சோட முடியல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போனா நீ ஒன் லிமிட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காரை வந்து நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல கண்ணை சொருகிட்டு இருக்கு. நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணன்னு தெரில, ஆனால் வந்து இப்போ உனக்கு என்னாச்சு, நீ ஒழுங்காக சண்டை போட மாட்டே, ஐ கேஸ் இந்த சண்டை இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என் கண்ணில் அப்படியே பிளர் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ வீக் ஆகிட்டேன்னா எனக்கு அது நல்ல
நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு நம்ம அந்த சைக்கோக்காரன் வந்து ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லை இல்லை இது டேஞ்சரஸ் ஆயிரும், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என் பாடி வந்து போயிருமே. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குத்த வந்துக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து நான் அவளை காப்பாற்றி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒரு ஷோல்டர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த நர்வ்ஸ் போன்ஸ் எல்லாமே சேர்ந்து எக்கச்சக்கமான வலி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து முட்டி போட்டுட்டான். உடம்பெல்லாம் வந்து அந்த பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. என்னோட எல்லா மசிலும் வந்து அப்படியே ஒன்று கிளியற மாதிரி இருக்கே அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன நீ வாய முறையா இல்லை, இப்படி என்ன கத்திக்கிட்டே இருக்க, ஏன் கத்துற, எனக்கு காது வலிக்கியா சொல்லிட்டு அந்த சைக்கோக்காரன் வந்து நம்ம ஹீரோ வந்து முட்டி போட்டிருப்பார்ல அவனை வந்து படுக்க போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி மிதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி சொல்லு உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு வந்து அந்த சைக்கோக்காரன் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னால் மூவ் பண்ண முடியல நினச்சிக்கிட்டு இருக்கான். அது யார், உங்கள் ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் 2 பேர் கப்புலா இல்லை உன்னோட க்ரஷ்ஷா சொல்லு, சரி எதா இருந்தானே அப்படின்னு சொல்லும்போது இதை சரி போதும் அப்படின்னு வந்து நம்ம ஹாஜின் வந்து ஹீரோ காப்பாற்ற வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நிப்பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது போக அவனால் இப்போ சண்டையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹாஜினோட கை ரொம்ப நடுங்கிட்டு இருக்கு. அது போக இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி வந்து இந்த விஷயம்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை சரி நம்ம ஹீரோ நான் பெண்ணை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் எந்திரிக்க முடியலையே, நான் எந்திரிக்கணும். அப்போ நம்ம ஹீரோ வந்து மொத்த ப்ரெஷரை போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தலையில். அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த சிஸ்டம் வந்துருக்கும்ல, இதை வச்சு என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பால. இதே தான் வந்து நம்ம ஹீரோ ஃபஸ்ட் எபிசோட அப்போ ஹாரின் வந்து அந்த ஒயிட் ஆர்காரை வந்து அடிக்க வந்திருப்பான். நம்ம ஹீரோ கூட அந்த இடத்துல வந்து நகர முடிஞ்சிருக்காது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நகர்னால அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து படுத்துக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் மூவ் பண்ணோம், ப்ளீஸ் எந்திரி 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 அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சரி அப்புறம் நம்ம ட்ராக்குக்கு போகலாமா. அப்புறம் அந்த சைக்கோக்காரன் வந்து அவன் ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். என் பக்கத்தில் வராத அப்படின்னு ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஹாரின் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ டக்குன்னு எந்த ஹாரின் முன்னாடி வந்துட்டு கவலைப்படாத ஹாரின், எல்லாமே கரெக்டாக இருக்கும், நான் இங்கே இருக்கிற அளவு யாரும் உன் மேலே கை வைக்க முடியாது, இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கிறான். வாயிலேருந்து கொஞ்சம் ரத்தம் வருது, உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆச்சா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்பு இன்னும் வந்து ரொம்ப பெயினில் தான் இருக்குது. நம்ம ஹீரோ லைட்டாக ஒரு ஸ்டெப் வச்சானோ அவனோட மசில் வந்து இன்னும் பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஆனால் இருந்தால் நம்ம ஹீரோ வந்து அவளோட ஹாரினுக்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நீ சீரியஸாக எந்திரிச்சு வந்து இங்கே நின்றுருக்க, அதுவும் ஒரு பொண்ணுக்காக முன்னாடி வந்து எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, ஆல்ரெடி இவ்வளோ அடி வாங்கி இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என்னால் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வாக் பண்ண முடியுது, இருந்தாலும் நான் எப்படியாச்சும் இதில் சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சைக்கோக்காரன் சட்டை யாரோ பிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன நீ என்னோட காலில் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க, அடுத்து என்ன என் மூஞ்சி எல்லாம் குத்த போறியா. ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போலையே, ஏன்னா வந்து நீ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் 2 கை யூஸ் பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோக்காரன் வந்து நம்ம ஹீரோ மூஞ்சில் குத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஆமாம் ஆல்ரெடி வந்து ஏதோ வந்து வெளியே வர அளவு பெயினாக இருக்குது, எப்போ வேணால் நான் வந்து கொலாப்ஸ் ஆக முடியுற மாதிரி இருக்குது. அது போக என்னால் பஞ்ச் பண்ண முடியல, ஏன்னா அந்த பஞ்ச் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த மொத்த கை வந்து அப்படியே வந்து பேரலைஸ் ஆகி ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு நர்வ்ஸ் எல்லாம். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தான் குத்திக்கிட்டு இருக்கான். அப்படி குத்தும் போது அந்த இடத்துல இது வந்து ஆல்ரைட்டாக இருக்குமா, ஒருவேளை இந்த இடத்துல என்னால் ஸ்கில் யூஸ் பண்ண முடிஞ்சா இது கரெக்டாக இருக்குமா, என் பாடி தாங்குமா, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் வந்து என் பாடி கொஞ்சமாச்சும் தாங்கு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன இன்னும் நின்றுக்கிட்டே இருக்க, நீ ரொம்ப தான் ஸ்டப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோக்காரன் வந்து நம்ம ஹீரோ மூஞ்சி இன்னும் குத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ வந்து எங்களோட சேர்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த இல்லை இதுக்கு மேலே யோசிக்கிறக்கலாம் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல 1000 பஞ்சு யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த சைக்காரன் வந்து என்னது இது ஏதோ குத்துற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதான் உன்னோட ஸ்ட்ராங், என்ன ஒன்றுமே வலிக்கலை, நான் ஈஸியாக ஒத்த கையில் பிளாக் பண்ணி உனக்கு தெரியும்ல அப்படின்னு அந்த சைக்கோக்காரன் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு கையில் வந்து ஒர்க் ஆக மாட்டுது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போனா நான் வந்து இதுக்கு மேலே பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு கையை ரிலீஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோட மூஞ்சியில் வந்து ஒரு குத்து விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா கேப் சாப் 1000 பஞ்சஸ் அப்படி கேப் சாப் இப்படி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அடி வந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த பெயினில் இருந்தாலும் திரும்பி அந்த சைக்கோக்காரனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த சைக்கோக்காரன் வந்து திரும்பி நம்ம ஹீரோ மூஞ்சியில் வந்து ஒரு பலமான அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் தான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்க போதா, நீ பிளாக் பண்ணலன்னா உன் டேமேஜ் அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைக்கோக்காரனே ஷாக் ஆகிறேன். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அடி வாங்கினானோ அவனோட கை ரொம்ப முறுக்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த தடவை வந்து கேப் சாப் 1000 பஞ்சு கேப் சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேப் சாப்பும் ஒரு 4000 பஞ்சும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த இடத்துல வந்து அவன் மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்கா சைக்கோக்கார மூஞ்சில. இந்த இடத்துல எக்கச்சக்கமான பஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஏஐ வந்து வெறும் நம்ம ஹீரோட பாடியை மட்டும் தான் யூஸ் பண்ணிச்சு, ஸ்கில்லை யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட எம்பி வந்து அதிகமாக தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு பஞ்சு வந்து என்னோட மசில் மொத்தமாக கிளியிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து அந்த பெயின்லேயே வந்து அவளுக்காக வந்து
சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இந்த சைட் சைக்கோக்காரனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைக்கோக்காரன் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தான் அப்போ நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். கமான் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இன்னொரு 10 கேப் சாப்போம் 10,000 பஞ்சையும் எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பஞ்சை பார்க்கணுமே, அவ்வளோ பெரிய பஞ்சு நம்ம ஹீரோ விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. இதில் ஒரு அடிக்கு நம்ம ஹீரோக்கு வந்து அவ்வளோ பெயின் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த பெயினில் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கா. கடைசியாக ஒரு அளவு நம்ம ஹீரோ எம்பி காலியார் அளவு அடிச்சு முடிச்சதுக்கு தான் தெரியுது அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அந்த சைடு நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இந்த டஞ்சனை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் மொத்தம் மூச்சு வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அப்போ நம்ம ஹீரோ வந்து மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே கான்சியஸ் இழக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹாரின் வந்து டோவின் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது என் பாடி நான் ரொம்ப புஷ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஆனால் நான் ஹாரினை காப்பாற்றிட்டேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட கான்சியஸ் மொத்தமாக அந்த இடத்துல இழந்து போகுது. அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அன்கான்சியஸாக போகிறான். அங்கே ஹாரின் வந்து டோவின் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டோவின் என் கூட இரு அப்படின்னு ஹாரின் சொல்லும்போது அதை நம்ம ஹீரோக்கு வந்து கேட்குது. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டோவின் அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட அந்த கான்சியஸ் வந்து இழக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து படுத்து கிடக்கிறான். அப்போ திரும்பி ஹீரோ வந்து முடிச்சு பார்க்குறேன். இப்போ ஆமா இது என்னோட டோம் தானே, இங்கே எப்படி நான் வந்து அப்போனா இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன் போல், நேற்று நடந்ததுலேயே நான் இறந்தே போயிருப்பேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உடம்புல இந்த மாதிரி பேண்டேஜ்லாம் போட்டிருக்கு. என்னது இது என் உடம்புல பேண்டேஜ் இருக்குது, ஆமாம் இந்த இடத்துல என்னது இது ஏதோ பக்கத்தில் என்னமோ இருக்குது, என் கை என்ன யார் கையோ என் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் யாரோ படுத்திருக்காங்க. இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படி ஹீரோ வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா லாஸ்ட் நைட் என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் ஹாரி வந்து படுத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்கோம். உடனே சாப்பிட்டு முடியுது.